ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ஜீ தமிழ் நியூஸு இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அதாவது சரவணா ஸ்டோரில் வந்துட்டு இந்திக்காரங்கள ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாரு. அது அதாவது ஒருத்தவங்கள வீடியோ எடுக்கணும்னா அவங்க பர்மிஷன் வேணும். பர்மிஷன் வாங்காமல் நம்ம வீடியோ எடுக்கிறது தப்பு, சரிங்களா? 2வது ஒன்றுனா, இப்போ வந்து ஒரு சரவணா ஸ்டோரில் ஏன் இந்திக்காரங்கள வச்சுருக்காங்க, ஏன் தமிழன்னு வைக்கலைன்னா, யாருமே இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு யாருமே ஒரு இடத்துல நிரந்தரமாக இருக்க மாட்றாங்க. ஏன்னா, நம்ம ஒரு வெளிநாடு போனோம்னா, அந்த இடத்துல வேலை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும், அந்த இடத்துல இருந்து பார்த்துருவோம். அதே மாதிரி தான் அதர் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு வரான்னா, அவன் வந்து அந்த இடத்துல இருந்து ஆகணும். ஏன்னா, அவன் ஊருக்கு போகவே எப்படியும் 1 வாரம் ஆகும், 4 நாள் ஆகும். சரிங்களா? அதனால பல்ல கடிச்சிட்டு வேலைய பார்த்துருவான். நம்ம எப்படியா பக்கத்து ஊர் நாளு விட்டா போதும் சாமின்னு ஓடிருவோம். சரிங்களா? இப்ப என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்திக்காரன்னா மொத்தமா எல்லா ஸ்டேட்லயுமே மொத்தமா சேர்த்து இந்திக்காரன்னு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. நம்ம தென்னாட்ட எடுத்தோம்னா, ஆந்திரா, கேரளா, அ நம்ம தமிழ்நாடு இருக்கா பார்த்தீங்களா? அதாவது நம்ம தமிழ்நாட்ட தாண்டி அதர் ஸ்டேட்ட வந்து நம்ம இந்திக்காரன்னு தான் சொல்றோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஆந்திரா வந்தாலும் சரி, கேரளா வந்தாலும் சரி, அங்க வடநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, எல்லாருமே இந்திக்காரன்னு சொல்லிருவோம். ஆனா அப்படி கிடையாது. மொழி தான் வேறு, மனுஷன் எல்லாரும் ஒண்ணு தான். சரிங்களா? பழகுனா யாருமே உயிர கூட குடுப்பாங்க. சரிங்களா? ஆனா இப்போ மதத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டா பழகணும்னா அவங்க உசுர கூட குடுப்பாங்க. அதே மாரி தான் இந்திக்காரங்களையும் நெறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாம்பன் ராமேஸ்வரம் பாம்பன்ல ஒரு நியூஸு அப்போ போயிட்டு இருந்துச்சு. ஒரு லேடிய வந்து செயினுக்காண்டி கொண்டோம்னு சொல்லி, அத அவங்கள அடிச்சு விரட்டியாச்சு. ஆனா இந்தியக்காரன விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே விஷயம் தான் அஸ்ஸாம்லயும் ஒருத்தன் ஃப்ரெண்ட பார்க்க போறான்னு சொல்லி போயிருந்தான். அங்க அந்த பொண்ணுகள இப்படிலாம் பலாத்காரம் பண்ற விஷயத்துல வந்து அவன் ஈடுபடாம, அவன அடிக்க போகும்போது தான் தெரிஞ்சிருக்கு, அவன் வந்து மது போதைக்கு வந்து இதுக்காண்டி வந்தவன் அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டிட்டாங்க. அது தமிழன். சரிங்களா? அப்படித்தான். அதாவது ஒரு மனுஷங்கிறது வந்து ஒரு அதர் ஸ்டேட்லேருந்தோ அதர் ஸ்டேட்டு போகும்போது, அவன் நல்லவனா இருக்கும்போது நல்லவனா தான் இருப்பான். ஆனா அவன் கெட்டவனா இருக்கும்போது எல்லாருமே கெட்ட பேர் வந்துருது. உதாரணத்துக்கு நம்ம ஒரு தமிழன் வந்துட்டு வெளிநாட்டில போய் வேலை பார்க்குறாங்க. அங்க வந்து என்ன மொழி இருக்கும்? அப்ப அவங்க சொல்ல மாட்டாங்களா? "ஏன் தமிழன வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு?" கேட்க மாட்டாங்களா? உண்மையிலேயே சொல்லுங்க. நம்ம கஷ்டப்படுறோம்னா, வாழ்க்கையில இப்ப இருக்கிற காலத்தில என்னன்னு தெரியுமா? நமக்கு இலவசமா ரேஷன் அரிசி குடுக்குறாங்க. அத எத்தன பேர் சாப்பிடுறாங்க? கிடையாது. ஆனா வடநாட்டிலேருந்து வந்து இருக்கானே, "நீ ரூ. 5 குடு, ரூ. 10 குடு. நான் வாங்கிக்கிறேன், சமைச்சு சாப்பிடுறேன்னு" சொல்றான். ஆனா இப்ப சக்க அரிசி வாங்கி சாப்பிட்டு ரிச்சா வாழணும்னு நெனைக்கிறோம். ஆனா கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரு சில பேர் தப்பு பண்றனால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? எல்லாமே அப்படி கிடையாது. யாரையுமே இழிவுபடுத்தி வீடியோ போடாதீங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சகஜமா பழக பாருங்க.